ஜமீன் ஐயாவுக்கு வணக்கம். ஸ்தபதி ஐயா, நான் உங்களை வரவேற்கிறேன். ஆ, முன்னொரு தடவை நீங்க தான் வந்து இங்க இருந்த சிலை உங்க முன்னோர்கள் செஞ்ச ஐம்பொன் சிலை இல்லைன்னு சொன்னீங்க. அன்னைக்கே துர்காக்கு சாமி வந்து கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு அந்த தினத்துக்குள்ள சிலை வந்துரும்னு அப்ப ஆத்தா அருள் கொடுத்தா. அவ சொன்னது போல சிலையும் வந்து சேர்ந்துருச்சு. ஆனா ஜமீன் ஐயாவுக்கும் ஊர்ல இருக்க சில பேருக்கும் இது நம்ம கோவில்ல இருந்த பஞ்சலோக சிலைதானான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏற்கனவே கும்பாபிஷேகத்துக்காக குறிச்ச நேரம் முடிய இன்னும் சில நாழிகைகள் தான் இருக்கு. நீங்க சோதனை பண்ணி சொன்னீங்கன்னா உடனே சிலையை பிரதர்ஷனம் பண்ணிடலாம். போற்றி, ஆதி துர்கா போற்றி. ஸ்தபதி ஐயா, நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த கும்பாபிஷேகம் நடந்தே தீரும்னு அறிகுறி காட்ட கருடாழ்வார் வட்டம் அடிச்சு பறந்துகிட்டே இருக்கு. நீங்க சிலையை சோதனை பண்ணீங்கன்னா அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த நந்தியாவட்ட பூவை நான் அம்மனோட பாதத்துல வச்சிருக்கேன். இது நம்ம கோவில்ல காணாம போன உண்மையான ஐம்பொன் சிலைதான்னா நந்தியாவட்ட பூ தானா மேல ஏறி அம்மனுக்கு சூடிய பூவா மாறிடும். அதுதான் ஐம்பொன் சிலைக்கு உள்ள சக்தி. பாப்போம். இந்த ஆளு அன்னைக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சானே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு டெஸ்ட் வைக்கிறான்? ஏதோ தப்பா இருக்கு. அம்மா, தாயே,
जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ஆதி துர்கா போற்றி, தாயே. கனக துர்கா போற்றி, துர்கா போற்றி, ஆதி துர்கா கனக போற்றி, துர்கா போற்றி, கனக துர்கா ஆதி போற்றி. துர்கா போற்றி, கனக துர்கா போற்றி. ஐயா, ஜமீன் ஐயா, ஆத்தாவை பார்த்த உடனேயே இது எங்க முப்பாட்டன் செஞ்ச சிலைதான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நிரூபிக்க தான் இதை நான் செஞ்சேன். கனகதுர்கா தாய் நம்ம கிட்டவே திரும்ப வந்துட்டா. இனி அவளை பிரதிஷ்டை பண்ணி உடனே கும்பாபிஷேகத்தை பண்ணிடுங்க. ஆவுடை சபதியே சொல்லிட்டாரு. இப்பயாவது கும்பாபிஷேகத்துக்கான வேலையை ஆரம்பிக்கலாம்ல? ஆ, மலேசியால இருந்த சிலை எப்படி இந்த குளத்துக்குள்ள வர முடியும்? திரும்பவும் ஏதோ தப்பு நடந்துருச்சா? என்ன ஆவுடை, சிலை வராதுன்னு நினைச்ச. ஆனா இந்த சிலைய நான் உன் மூலமா தாண்டா கொண்டு வந்தேன். அது உனக்கே தெரியாது. ஆளாண்ட பச்சி மூலமா உன்னோட சன்னதிக்கே வந்து சேரும். அக்னி அம்மை கொடுத்து விட்ட சிலைய ஆலாண்ட பட்சி இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஆவுடை,
சிலை இங்க வந்து சேர்ந்ததுக்கு பின்னால இருந்த கதை என்னன்னு தெரியுமா? சிலை வரவே வராதுன்னு இருமாப்பா பேசுனீங்க. ஊர் ஜனங்க மத்தியில சிலைய கொண்டு வந்து காட்டி உன் முகத்திலேயே கரிய பூசிட்ட. சிவனாச்சாரியரே. என்னம்மா? சுவாமி, சிலைய பிரதிஷ்டை பண்ணி ஊரே எதிர்பார்த்து காத்திருக்கிற கும்பாபிஷேகத்தை கோலாகலமா நடத்துங்க. கனகதுர்கா காவல் தெய்வமா இருந்து இந்த ஊரையே காக்க போறா. இனி இது கனகதுர்காவோட கோட்டை. எவனாலையும் தொட முடியாது. அதுக்குள்ள எங்க போனா? துர்கா, நில்லுமா. அச்சச்சோ, இந்த ஆளு கண்ணியா பட்டோம். ஆமா, நீங்க கோவிலுக்குள்ள தானே இருந்தீங்க. நானும் அங்க இருந்து தான் வரேன். அதுக்குள்ள இங்க எப்படி வந்தீங்க? ஐயோ சாமி, நீ உள்ள பார்த்தது கனகா, இங்க நீ பாக்குறது துர்கா. இது என்னால உன்கிட்ட சொல்ல முடியாதையா. இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? துர்கா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. இப்பதான் அங்க இருந்தீங்க, அதுக்குள்ள இங்க எப்படி வந்தீங்க? சொல்லுங்க. சின்னையா? சின்னையாவா? இவர்தான் கேக்குறாரு பாருங்க. அப்படியே என்னன்னு கேளுங்க. சின்னையாவா? ஆமா. ஐயோ, அவர் கோவிலுக்குள்ள தானே இருந்தாரு. அதுக்குள்ள எப்படி இங்க வர முடியும்? ஏமா, அசோக் சாரையே காணாமேம்மா. எப்படா? யாரையும் காணாமே. உன் சீட்டிங் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? அப்ப இவன் மலையடி வாரத்துல பார்த்த பொண்ணா தான் இருக்கும். ஆனா துர்கான்னு கூப்பிட்டதும் திரும்பி பார்த்தாலே அசோக்க சின்னையான்னு வேற சொன்னுச்சு. ஐயோ, பயங்கர குழப்பமா இருக்கே. ஆஹா, கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இப்பவே போய் இத நந்தினி மேடத்துக்கிட்ட சொல்லிடுறேன்.
இந்த நேரத்துல தெலுங்குக்காரி இவ எதுக்கு கூப்பிடுறா? ஏன்டி ஆவுடே, தலையில தண்ணி தெளிச்சும் தலை சூடு குறைய மாட்டேங்குதா? வேணா ஒண்ணு பண்ணு, 3 தடவை அந்த குளத்திலேயே முங்கி எழுந்துரு. தலை சூடு வேணா குறையும், ஆனா கங்கையிலேயே போய் நீராடினாலும் உன் பாவம் தீராதா உடை. ஏய், நீ இங்கதான் இருக்கியா? கண்டிப்பா நீ துர்காதா, துர்காவேதா. ரேய், நேனு துர்கா கிடையாது. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எங்க இருந்தாலும் நீ என்ன பண்றன்னு என் ஞான திருஷ்டிக்கு தெரிஞ்சிரும். சரி, விஷயத்துக்கு வர. கோவில்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா உன் தலை கிருகிருன்னு சுத்துதா? ரேய், சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல சிலை வந்து சேர்ந்துருச்சா? இது எல்லாத்தையும் விட பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? என்ன? உன் வீட்டுக்கு சன்னதக்கார வந்து குறி சொல்லி கழங்க சுட்டு வீசி அது விழுந்த இடத்துல செப்பேடு எடுத்து அதுல இருக்கிற குறிப்பை வச்சு துர்காவ பூதவனத்துக்கு அனுப்பி அங்க அக்னி அம்மைய வர வச்சு ஆலாண்ட பட்சிய பறக்க விட்டு இப்படி அருமையா கம்பி கட்டுற கதைய நீயே ஒன்னு கிரியேட் பண்ணியே. வித்தவன் கிட்டயே சிலைய அடிச்சு அது 6000 கோடிக்கு வித்துட்டு பூதவனத்துக்கு அனுப்பி துர்கா செத்துடுவான்னு நம்பி டம்மி சிலைய வச்சு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திடலான்னு திட்டம் போட்டல. ஆனா இவ்ளோ பெருசா திட்டம் போட்டும் எதுவுமே பலிக்காம போயிடுச்சு அவடே. இந்த கதையெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஏய், நீ பேசுறத கேக்குறங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு அளந்து விடுத்தே போவியா? ஆ, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அச்சச்சோ, புரியலன்னு சொன்னாலும் இது நீ கிரியேட் பண்ண கதைன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். புலி வருதுன்னு சொல்லி உண்மையாவே புலி வந்த கதைய கேள்விப்பட்டிருக்கியா? நீ கட்டின கதை கடைசியா உன் கழுத்தைய நெருக்குது பாத்தியா? ஏய், இல்ல, நீ சொல்ற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்ப முடியுமா? சொல்லு, எழுப்ப முடியுமா? ஏய் ஏய் ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஏய் ஆவுடே, காலம் கிபி 1900. இது கனகதுர்கை சன்னதியில எதிர்கால கணிப்புக்கான செப்பேட்டு பதிவு. களவு போன கனகதுர்க சிலை அக்னி அம்மையாலையும் ஆலாண்ட பட்சியாலையும் வருவது திண்ணம். அதற்காக சடங்கு பூஜைகளை ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த பெண் செய்ய சுணங்க விருட்சம் கண்டு அதன் முன்னால் ஸ்ரீ சக்கரம் வரைந்து முக்கோணத்திற்கொன்றான 108 செப்பு தகடுகளில் பிரணவ மந்திரத்தை எழுதி அதன் முன்னால் அக்னியினை யாகம் வளர்த்து அதன் எதிரே முள் படுக்கையில் ஒரு ஓரை தவம் இருந்து வலம்புரி சங்கை பூஜையில் வைத்து அரை ஓரை தடையின்றி ஊத அக்னி குண்டத்தில் அக்னி அம்மையே தோன்றும். அடுத்து அதனோடே துணை செய்யும் ஆலாண்ட பட்சிக்கான சடங்கு முறை யுகம் யுகமாக தவம் இருக்கும் ராஜபுற்றை கண்டறிந்து அதை ஒட்டியிருக்கும் தட்சண்ய குலத்தையும் திரிபுத வனத்தில் கண்டறிந்து அதில் 3 முறை தலை மூழ்கி எழுந்து வந்து அந்த புற்றில் தன் குரு
குருதியை காணிக்கையாக்கி புற்றை சுற்றி வட்டமாய் தெளித்து பின் அதன் முன்பாக இருந்து நெடுமூச்சு அடக்கி வேண்டினால் அந்த புற்று உடைந்து அதிலிருந்து ஆலாண்ட பட்சி தோன்றி அக்னி அம்மைக்கு துணை போய் களவு போன சிலை வந்து சேரும். அதுக்கான அஷ்டபந்தனத்தை அவளே செய்து முடிக்க வேண்டும். அதோடு இந்த செப்பேடு அறிந்த நொடியிலிருந்து சனிக மேட்டிற்குள் சடங்கு செய்யும் பெண் வந்து சன்னதியில் விளக்கேற்ற அதன் பின்னரே சன்னதக்காரனின் குறி நின்று ஆதவன் உச்சி வரும் சமயம் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்ட முலசம் தலை சாயும். இது எல்லாம் தாமதிக்க தாமதிக்க அனைத்தும் சர்வ நாசமாகும். இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னடா இது? செப்பேட்ல நாம எழுதின கதைய மூச்சு விடாம சொல்றாளே, இவளுக்கு எப்படி தெரியும்னு தானே நீ யோசிக்கிற? ஹே யாவுடை, உனக்கு இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா? இதெல்லாம் நீ எழுதின கதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல ஆவுடை, உன்னை வச்சு நான் எழுதின கதை.